Hi friends, it's your Aariwingsworld. இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான அழகான ஒரு டிசைன் வந்து பார்க்க போறோம். சிம்பிள் பட்ஜெட்ல நல்ல கிராண்ட் லுக் கொடுக்கக்கூடிய ஒரு டிசைன் வந்து பார்க்க போறோம். ஸோ நம்ம எப்பயுமே என்ன பண்ணுவோம்னா ஜரியில நம்ம வந்து ரெண்டு லைன் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா த்ரெட் எடுக்கிறேன். ஸோ த்ரெட்ல ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா த்ரெட்ல செயின் ஸ்டிச் வந்து ஒரு ட்ரிபிள் லைன் வந்து நான் கொடுக்க போறேன். எதுக்காக நம்ம ட்ரிபிள் லைன் கொடுக்குறோம் அப்படின்னா ஸோ சாரி வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் கலர். இவங்க கொடுத்துருக்க பிளவுஸ் டிசைன் வந்து ரொம்ப பட்ஜெட் கம்மி. ஸோ வந்து சிம்பிளான சாரீல அவங்க லைட்டாக வந்து சிம்பிள் டிசைனில் லைட்டாக த்ரெட் வரணுங்கிற மாதிரி கேட்டாங்க. பட் நார்மலாக த்ரெட் ஒர்க்கில் வந்து நம்ம டிசைன்ஸ் பண்ணுறோம்னாவே கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் வரும். ஸோ லைட்டாக வந்து கோட்டிங் கொடுங்கன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால சாரி கலரில் லைட்டாக வந்து நம்ம கோட்டிங் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த மாதிரி நான் யூஸ் பண்ணுற த்ரெட்டு வந்து பார்த்தீங்கன்னா பெல் பிராண்டு. ஸோ பெல் பிராண்டில் ரெண்டு த்ரெட்டையும் சேர்த்து நாட் பண்ணிவிட்டு அதை பேஸ் பண்ணி நம்ம இப்போ செயின் ஸ்டிச் வந்து போட்டுட்ருக்கோம். நான் இதில் வந்து ட்ரிபிள் லைன்ஸ் வந்து நான் கொடுக்க போகிறேன். இந்த மாதிரி கொடுக்கும்போது உங்களுக்கு பார்டர் நல்லா டென்சிட்டி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தர்ற மாதிரி இருக்கும், நல்லா பட்டையாக தர்ற மாதிரி இருக்கும் நார்மலாக நம்ம பண்ணுறதை விட. ஸோ இதே மாதிரி நான் இப்போ ட்ரிபிள் லைன் கம்ப்ளீட் பண்ணிட்டு காமிக்கிறேன். ஓகே, ஸோ நம்ம இப்போ த்ரெட்ல டபுள் லைன் இல்லை ட்ரிபிள் லைன் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்னா ஜரி எடுக்கிறேன். ஜரி எடுத்துட்டு நம்ம நெக்ஸ்ட் வந்து ஒரு 2 லைன்ஸ் வந்து நம்ம கொடுக்க போறோம். ஸோ மொத்தம் வந்து 5 லைன்ஸ் வந்து நம்ம பார்டர் லைன்ஸ் வந்து நம்ம கொடுக்குறோம். த்ரெட்ல 3 லைன்ஸ், அதுக்கப்புறம் சுகர் பீட்ல ஜரியில ஒரு 2 லைன். சரிங்களா? ஓகே, அந்த சைடில் வேலை நடக்குது கேர்ள்ஸ், அதனால சவுண்டு கேட்குது. ஸோ டிஸ்டர்பன்ஸை எடுத்துக்க வேணாம். ஓகே, நம்ம இப்போ ஜரியிலையுமே வந்து ஒரு 2 லைன்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு நான் காமிக்கிறேன். ஓகே, ஸோ நம்ம இப்போ 5 லைன்ஸ் வந்து நம்ம நல்லா கோட்டிங் வந்து கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா சுகர் பீட் வந்து ஃபஸ்ட்டு லைன் கொடுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் லைன் சுகர் பீட்காண்டி நான் சுகர் பீட்ஸ் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு அதாவது வந்து ஜரியை ஒட்டி பண்ணக்கூடாது, ரெண்டு ஸ்டெப்பு தள்ளி ஸ்டிச்சஸ் பண்ணுங்கள். சரிங்களா? ஏன்னா ஜரியும் நம்ம வந்து பண்ணியிருக்க ஒர்க்கு தெரியணும், த்ரெட்டும் நம்ம லைன்ஸ் கொடுத்துருக்கிறது தெரியணும். அதனால் நான் கொஞ்சம் தள்ளியை வந்து ஸ்டிச்சஸ் பண்ணுறேன். ஒட்டி பண்ணிங்கன்னா உள்ளே போயிடும். ஸோ இப்போ நம்ம செயின் ஸ்டிச்சுக்கு அப்புறம் வந்து என்ன பண்ண போகிறோம்னா சுகர் பீட் வச்சு நம்ம ரெண்டாக வந்து ஸ்டிச்சிங் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஃபஸ்ட் லைன் ஃபுல்லாகவே நான் இதே மாதிரி சுகர் பீடில் அழகாக கம்ப்ளீட் பண்ணிடுறேன். இதே மாதிரி ஃபஸ்ட் லைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறேன். ஓகே, ஃபஸ்ட் லைன் ஃபுல்லாக நான் சுகர் பீட் கொடுத்துட்டேன். செகண்ட் லைன் வந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா 4 நம்பர் பீட் வந்து கொடுக்க போறோம். சரிங்களா? ஸோ 4 நம்பர் பீட் எடுத்துட்டு இந்த மாதிரி வரிசையா வந்து ஸ்டிச்சிங் பண்ண போறோம். ஓகே, ஸோ வந்து நம்ம நெக்ஸ்ட் வந்து 4 நம்பர் பீட் வந்து கொடுத்து முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா 5 நம்பர் பீட் வந்து எடுத்துக்க போறேன். ஸோ இது வந்து நம்ம ஸ்கேல் அப் டிசைன்ல வந்து நம்ம பண்ண போறோம். அப்பதான் வந்து உங்களுக்கு லுக் நல்லா இருக்கும். அப்படிங்கறனால ஒரு 5 நம்பர் பீட் வச்சு ஸ்டிச்சிங் பண்ணிட்டு கொஞ்சம் கேப் விட்டு ஒரு 5 நம்பர், கொஞ்சம் கேப் விட்டு ஒரு 5 நம்பர், இதே மாதிரி இப்போ நான் வந்து வரிசையா வந்து ஸ்டிச்சிங் பண்ண போறோம். சரிங்களா? ஸோ அடுத்த லைன் ஃபுல்லாகவே நம்ம கொஞ்சம் கேப் விட்டு இந்த மாதிரி 5 நம்பர் பீடை வச்சு ஸ்டிச்சிங் பண்ண போகிறோம். ஸோ இதே மாதிரி நான் 5 நம்பர் பீடை வரிசையாக ஸ்டிச்சிங் பண்ணிட்டு காமிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம 5 நம்பர் பீடை தனித்தனியாக வச்சு நாட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா இது ஒரு சைடில் இருந்து எடுக்கிறேன். எடுத்துட்டு சுகர் பீட்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ சுகர் பீட்ஸை எடுத்து வரிசையாக நம்ம ஸ்கேல் அப் டைப்பில் வந்து டிசைன்ஸ் வந்து பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஓகேயா? ஸ்கேல் அப் டைப்பில் இந்த மாதிரி சுகர் பீட்லனா வளைச்சு அந்த ஒவ்வொரு 5 நம்பர் பீடை தனித்தனியாக வச்சு நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இது வரைக்கும் வந்துட்டு ஒரு லாக் பண்ணிவிட்டு தென் பேக்கில் வந்து அடுத்து வந்து 5 நம்பர் பீட்லேயே சுற்றி வந்து சுகர் பீட் வச்சு நம்ம வந்து ஸ்டிச்சிங் பண்ணணும் ஸ்கேல் அப் டைப்பில். ஸோ இப்போ அடுத்த லைன் வந்து இது வந்து ஆக்சுவலி நம்ம பண்ணுறது வந்து 4th லைன் வந்து நம்ம வந்து பண்ணுறோம். பண்ணிவிட்டு ஒரு லாக்கு, அதுக்கப்புறம் பேக்கில் போயிட்டு இந்த மாதிரி வரிசையாக நம்ம கொண்டு போகணும்.
ஓகேயா, இதே மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த 4th லைன் ஃபுல்லாகவே வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நார்மலாக இந்த சுகர் பீட் மட்டும் கொடுத்துருந்தோம்னா பார்டர் வந்து இவ்வளோதான் இருந்திருக்கும். பட் இதே நம்ம வந்து முன்னாடி சுகர் பீட்ஸ் ஜரியில் 2 லைன் அதுக்கப்புறம் த்ரெட்டில் 3 லைன்ஸ் நம்ம கொடுக்குறப்ப பார்டரோட டென்சிட்டி கொஞ்சம் பெருசாக காமிக்கும். சரிங்களா? ஓகே, இப்போ நான் இதை ஃபுல்லாக வந்து இதே மாதிரி கம்ப்ளீட் பண்ணிட்டு அடுத்து என்ன பண்ணலாங்கிறத சொல்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம அழகாக வந்து வளைச்சு நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கொஞ்சோடு சுகர் பீட் எடுத்து சைடில் கொட்டிட்டு ஒரு சுகர் பீட் அண்ட் வந்து 4 நம்பர் பீட் எடுத்துட்டு இந்த ரெண்டுக்கும் இடையில கேப் இருக்கு இல்லையா, இந்த அப்படி குழியாக இருக்கும். ஏன்னா நம்ம ஸ்கேல் அப் டைப்பில் டிசைன் போட்டிருக்கனால நான் உங்களுக்கு க்ளோஸ் அப்பில் காமிக்கிறேன். ஸோ இப்போ லெஃப்ட் சைடு வச்சு ஒரு நாட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு சுகர் பீட் அண்ட் 4 நம்பர் வச்சுட்டு ரைட் சைடு வச்சு ஒரு நாட்டு, அதுக்கப்புறம் ஒரு சுகர் பீட் எடுத்து ஒரு 4 நம்பர் பீட் எடுத்துட்டு சென்டர்ல இருந்து எடுத்து வெளியில பார்த்த மாதிரி வச்சு ஒரு நாட்டு. ஓகே ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு இதை விட்டுருங்க. ஒரு இதை விட்டுட்டு அடுத்ததுக்கு நம்ம வந்து போக போறோம். அடுத்ததுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுகர் பீட் அண்ட் வந்து ஸோ ஒரு இது வந்து நம்ம வந்து 4 நம்பர் பீட் வச்சு நாட் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காண்டி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு வீட் பீட். ஸோ வீட் பீடில் 2 எடுத்துக்கலாம். எடுத்துட்டு பாருங்க ஒரு இதை விட்டுட்டு தான் நான் பண்ணுறேன். லெஃப்ட் சைடு வச்சு ஒரு நாட்டு ஒரு லாக்கு, அதுக்கப்புறம் போயிட்டு ரைட் சைடு வந்து ஒரு வீட் பீடு வெளியில் பார்த்த மாதிரி வச்சு ஒரு நாட்டு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சுகர் பீடும் ஒரு 4 நம்பர் பீடும் எடுத்துட்டு வச்சு நாட் பண்ண போகிறோம். ஓகே, அடுத்து ஒரு சுகர் பீடு, அதுக்கப்புறம் ஒரு பால் பீடு. சரிங்களா? ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சுகர் பீடு வச்சு பண்ணுறோம், ஒரு இது வீட் பீடு வச்சு பண்ணுறோம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் வேரியேஷன் பண்ணுறதுக்காண்டி. சரிங்களா? அடுத்து வந்து ஒரு சுகர் பீடும் ஒரு 4 நம்பர் பீடும் லெஃப்ட் சைடு வச்ச மாதிரி ஒரு நாட்டு, அதுக்கப்புறம் ஒரு சுகர் பீடும் ஒரு 4 நம்பர் பீடும் வச்சு நம்ம நாட் பண்ணுறோம். முக்கட் டைப்பில் வந்து டிசைன் பண்ணுறோம். ஸோ இதில் ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பீட் பேஸ் பண்ணி நம்ம நாட் பண்ணுறோம். இன்னொன்று வந்து வீட் வந்து கம்பைன் பண்ணி பண்ணுறோம். ஸோ ஒரு இதை விட்டுட்டு அடுத்ததில் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வீட் கொடுக்க போகிறோம். ஸோ ஒரு இதில் வீட்டு ஒரு இதில் வந்து சுகர் பீட் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்போ இந்த சைடு ஒரு ஸ்டிச் அண்ட் லாக்கு, அடுத்து ரைட் சைடு வந்து ஒரு வீட் பார்த்து ஒரு ஸ்டிச் அண்ட் லாக். ஓகேயா? அதுக்கப்புறம் இதோட சென்டர்லேயுமே நீங்கள் வந்து வீட் பீடே கொடுக்கலாம். பட் அந்த நம்ம வந்து இதில் கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் காமிக்கணுங்கிறதுக்காண்டி தான் நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா 4 நம்பர் அண்ட் சுகர் பீட் வச்சு நாட் பண்ணுறேன். ஓகேயா? ஸோ இதே மாதிரி மாற்றி இந்த இடம் ஃபுல்லாக நான் கம்ப்ளீட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஃபைனலாக இந்த டிசைன் வந்து சூப்பராக வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இந்த மாதிரி ஸ்கேல் அப் டைப்பில் கொடுத்துட்டு இதுக்கு ரெண்டுக்கு இருக்க கேப்பில் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 4 நம்பர் பீட் வச்சு ஒரு இதில் நம்ம கொடுத்துருக்கோம் முக்கட் டைப்பில், இன்னொரு இதில் வந்து வீட் பீட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து பார்க்கறதுக்கு டிஃப்ரென்ஷியேட்டாக அழகாக நல்லா சூப்பராக இருக்கும். ஸோ இதோட பேக் வியூ வந்து பார்க்கலாம். ஸோ இந்த டிசைனை பேஸ் பண்ணியே நம்ம வந்து ஒரு 1300க்கு அழகாக நம்ம நெக்குக்கும் அதுக்கப்புறம் வந்து ஸ்லீவுக்கும் போட்டு பூட்டாஸ் போட்டு கொடுத்தோம்னா தாராளமாக வாங்கலாம். கண்டிப்பாக அந்த ஒரு டிசைன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நார்மலாக நீங்கள் எல்லாரும் போடுற டிசைன் மாதிரி இல்லாமல் ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கிரியேட்டிவாக நீங்கள் போட்டு கொடுத்தீங்கன்னா கஸ்டமருக்கும் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக வந்து ஃபீல் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ நம்ம பேக் வியூ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் கற்றுக்கிறதுக்காண்டி அண்ட் தென் வந்து லைவ் கிளாஸஸ்லாம் அட்டென்ட் பண்ணோம்னா சப்ஸ்கிரைபராக இருந்தால் மட்டும்தான் வந்து உங்களோட வந்து பார்க்க முடியும். அந்த நான் கொஞ்சம் இன்னைக்கு டயர்டாக இருக்கேன் அப்படிங்கிறனால கொஞ்சம் உலர்றேன் கேர்ள்ஸ், எப்படி சொல்கிறது. ஸோ எப்படா அந்த ப்ளவுஸை முடிக்கணுங்கிற அந்த இதில் தான் இருக்கிறேன் தவிர ஸோ அந்த ஒரு எனர்ஜெட்டிக் வந்து கண்டிப்பாக இல்லவே இல்லை. பட் இருந்தாலும் உங்களுக்காக தான் சரி இந்த ஒரு டிசைன் வந்து கண்டிப்பாக எடுத்து போடுங்கிறதுனால எடுத்தேன். சரிங்களா? வாங்க இப்போ நம்ம பேக்கில் பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான பார்டர் டிசைன் வந்து நெக்ல வந்து அழகா வந்து பண்ணிருக்கோம். ஸோ இதுல நான் வந்து த்ரெட்லயுமே வந்து லைட்டா வந்து த்ரெட் கோட்டிங் கொடுத்துருக்கேன். ஸோ லைட்டா கான்ட்ராஸ்ட் கொடுக்கறதுக்காண்டி பியூட்டிஃபுல்லா சிம்பிளான பட்ஜெட்ல ஒரு கிராண்டான லுக் கொடுக்கணும் அப்படிங்கறதுனால இந்த ஒரு டிசைன் கிரியேட் பண்ணிருக்கோம். நார்மலா பூட்டாஸ் வந்து நமக்கு சிம்பிளா பண்ணாலும் நல்ல கிராண்ட் லுக் கொடுக்கணும் அப்படின்னா இந்த ஒரு டிப் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இதுல நான் 4 நம்பர் அண்ட் வந்து 3 நம்பர் பீடை யூஸ் பண்ணி நாட் பண்ணிருக்கேன்.
ஸோ இந்த நார்மலாக வந்து 4 நம்பர் அண்ட் சுகர் பீடு இல்லைனா வந்து நம்ம கொடுக்குறப்ப வந்து கொஞ்சம் எம்போஸ்டாக தெரியாது. ஸோ இப்போ 4 நம்பர் அண்ட் 3 நம்பர் நம்ம கொடுத்து நோட் பண்ணுறப்ப கொஞ்சம் லுக் வந்து தூரமாக இருந்து பார்க்கும்போதே நல்லா அழகாக வந்து உங்களுடைய பூட்டாஸ் வந்து எடுத்து காமிக்கும். ஸோ ப்ளவுஸ் ஃபுல்லாகவே நீங்கள் கொஞ்சம் நிறையா பூட்டாஸ் போட்டு கொடுத்தீங்கன்னா ஸோ இதுவே வந்து ஒரு டிசைன் மாதிரி உங்களுக்கு நல்லா எடுப்பாக வந்து எடுத்து காட்டும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஸோ இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் வந்து கற்றுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள். பாய், ஹேவ் எ நைஸ் டே.